அப்போ மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுதான் நம்ம பார்க்க போவோம். கவனிங்க, நம்ம எலிசாவை பார்த்தோம். எலிசா கிட்ட இருந்து நம்ம ஒரு காரியத்தை கத்துக்கிட்டோம். என்னன்னா, தேவன் என்னை பாதுகாக்கிறார்ன்ற உணர்வு உள்ளவன் எப்பவுமே தைரியமா இருப்பான். ஆமென். அதுதான் மனக்கண்கள் திறக்கப்படுகிற ஒரு காரியம். ஏசாயா தீர்க்கதரிசியை நம்ம பார்த்தோம். மற்றவங்களை எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தார். ஏசாயா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்க்க தரிசி தான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாங்கள் மாத்திரம் குடியிருக்கும்படி வீடு மேல் வீடு கட்டுகிறவர்களுக்கு ஐயோ அப்படின்னு நம்முடைய பைபிள் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப தெளிவானது. அதனால்தான் பைபிளை யாருமே குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. வீடு மேல வீடு கட்டலாம், தப்பே இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட காரணம் இருக்குல்ல, தாங்கள் மாத்திரம் சொல்லுங்க எல்லாமே. ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் என்னோட வயசானவங்க இங்க இருக்கீங்க, என்னோட வயசுல குறைஞ்சவங்க இருக்கீங்க. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள 4-5 பேர் ஒன்னா தூங்குனதெல்லாம் உண்டு, அப்படிதானே? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பட வீடை கட்டி அடிச்சு எல்லாத்தையும் ஒரு ரூமுக்கு துரத்தி விட்டுறது. ஓடு. எபியோடைய ஸ்கூல்ல ஒரு ஆனுவல் எக்ஸாம் அந்த ஒரு ப்ரோக்ராம் வைக்கும்போது சொன்னாங்க, வெளிநாட்டுல 18 வயசு வரைக்கும் அந்த மேம் சொன்னது, அந்த பூங்கோதை சிஸ்டர் அவங்க சொன்னாங்க, அந்த அம்மா சொன்னாங்க, 18 வயசு வரைக்குமே பசங்களை செல்லமே வைரமே தங்கமேன்னு கொஞ்சி கொஞ்சி வளர்ப்பாங்களாம். 18 வயசு முடிஞ்ச உடனே அடிச்சு விரட்டி விட்டுருவாங்களாம். ஓடு, கல்யாணமா மொய் வைக்கிறேன்பாங்களாம். ஆனா தமிழ்நாட்டுல இந்தியால மட்டும்தான் கடைசி வரைக்கும் அம்மா அப்பா பிள்ளைகளை சுமந்து பாதுகாக்கிறாங்களாம். அப்படி ஆமான்றவங்க மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். என்ன ஒரு துக்கமான செய்தி. நம்மளாம் அப்படி போயிட்டு இருக்கிறோம். இப்போ என்னைக்கிடா இதை வீட்டை விட்டு ஒளியும். அல்லேலூயா. அப்படி நினைக்கிறவங்க மாத்திரம் அல்லே. சரிதானா? சிலர்லாம் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு லீவு விட்டாங்களான்னு என்னதான் சொல்லுங்களேன். பிள்ளைகளுக்கு லீவு, பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஐயோயோ லீவா, ஹெச்எம் காலில் விழுந்தாவது இவனுக்கு மட்டுமாவது கிளாஸ் வைங்க, ஸ்பெஷல் கிளாஸ் எதுவும் இல்லையா சார், எல்கேஜி பையனுக்கு கேட்பாங்க. ஆனா பாருங்க, உறவுகள் துண்டாடப்படுகிறது. தாங்கள் மாத்திரம் இருக்கணுமா? ஒரு ரூம்ல எத்தனை பேர் தான் தூங்குறது? ஒருத்தன் பைபிள்ல சொன்னால, பெரிய ஆலயம் பெரிய களஞ்சியம் கட்டுவேன், எல்லாத்தையும் இடிப்பேன், பெருசா கட்டுவேன், அப்படியே சேர்த்து வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன் பயங்கரமா. அது பண்ணது எல்லாம் கரெக்டு தான். ஆனா அவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? என் ஆத்மாவே உனக்காக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உலகத்திலேயே பெரிய பாவம் சொல்லுங்க. கையை பிடிக்க மாட்டீங்க, முகத்தை பார்க்க மாட்டீங்க. வாட் இஸ் திஸ்? என்ன நீங்க திட்டினா கூட பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன கை விட்டீங்களா? முகத்தை பாருங்க, முகத்தை என்ன பார்க்காதீங்க. அப்புறம் சொல்லுங்க, உலகத்திலேயே பெரிய பாவம் சுயநலம். இன்னைக்கு சாவட்டும் சொல்லுங்க. ஆமா இல்ல இப்படி சொல்லுங்க, செத்து ஒழிங்க. அல்லேலூயா. என்ன ஒழியணும்? உள்ள இருக்கிற சுயநலம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் இனி சொல்லுங்க, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக வாழுகிறது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல, கிறிஸ்து உள்ள பிழைத்திருக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற சுயநல ஆவி வெளியேறட்டும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணு. அப்படி உண்மையா ஜெபம் பண்ணுவாங்க எத்தனை பேர்? நான் இந்த நாட்கள்ல என்னுடைய ஜெபம் எல்லாமே அதுதான், எனக்குள்ள இருக்கிற சுயநல ஆவி வெளியேறட்டும். பையனை ஒரு மாதிரி பாக்குறது, மகளை ஒரு மாதிரி பாக்குறது, மருமகளை ஒரு மாதிரி பாக்குறது. அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல ரூத்து நகோமி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் கேட்டார், பிரதர் ரூத்து நகோமிய எங்கேயாவது பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க பிரதர்னாரு. அதெல்லாம் இருக்குமா பிரதர்? ஆனா நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய குடும்பங்கள்ல நிறைய ரூத்து நகோமி இருக்கிறாங்க. ஆண்டவரே நான் சொல்ல ஆண்டவர், இவங்க தான் சொன்னாங்க. அன்புன்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆமா
கடந்த நாட்களில் இந்த அன்பை பத்தி தியானிக்கும் போது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நமக்கு தான் வந்து எல்லாமே தெரியுமே. அந்த மிதப்பு இருக்கும்ல, அன்பு தானே சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகி, சகலத்தையும் நம், சகலத்தையும் விசுவாசி. என்னது பவுலுக்கே பாடம் எடுப்போம் நம்ம. ஏசுநாதகிட்டே போய் சொல்லுவோம், அன்பு தானே வாங்க 1 பச்சிக்கிறீங்களா யார்கிட்டயே. ஆனா அதுல ஒண்ணு கூட, அதுல ஒரு வார்த்தை சகலத்தையும் சகிக்கும். அந்த வார்த்தை பிடிச்சி கொஞ்சம் நிறுத்திச்சு என்ன தெரியுமா? சரி, எனக்கு சகிப்புத்தன்மை இல்லைன்னு ஒத்துக்கிறவங்க மாத்திரம் அல்லேலியா சொல்றீங்களா? எப்படி மனம் திரும்பிட்டீங்க? அல்லேலூயா. சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் நம்புவீங்களா? சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்படியா? டேய் அப்பா, மகிமை தேவடைய வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அடுத்து இன்னொன்னு, அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். இது உந்த கூட்டம். அப்படியா? நமக்கு எவனா எதிரா செயல்பட்டு அவன் வாழ்க்கையில எதனா ஒண்ணு நடக்கணுமே, கர்த்தர் சும்மாவா வச்சார்ல வேலை. அல்லே லூயா. இழுத்துன்னு இருக்கான்னு கேள்விப்படுறேன், சுடுகாட்டுல வந்து பாக்குறேன். அல்லே லூயா, அல்லே லூயா. ஆனா அன்பு உண்மையாவே குறைஞ்சுதான் போச்சு. ஆமா தானே? அவன் மனக்கண்ணில் ஆரம்பிச்சு எங்கடா தூக்கிட்டு வந்துன்னு இருக்கீங்களா? என்னைக்கு நான் பவுல விட்ட போயிட்டு பரலோகத்துல போய் கேட்கலான்னு நினைச்சேன், பவுலையா அன்பு சுயநலமா இருக்காதுன்னு ஒரு வார்த்தையை கூட நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கலாம், எழுதி வச்சிருக்கலாம். தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் வித்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா என்ன இல்லையா? அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இல்லைன்னா என்ன இல்லையா? மலைகளை சொல்லுங்களேன் ப்ளீஸ், என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா. அன்பு எனக்கு இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லையா? ஆனா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எனக்குள்ள சுயநலம் இருக்கக்கூடாது, ஆண்டவரே நான் அன்புள்ளவனா மாறணும். எத்தனை பேர் அப்படி கேட்க போறீங்க? ஆமா, நமக்கு செய்தி சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம நேரம் ஆக 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 நமக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நீங்களாம் சீக்கிரம் வீட்டுக்கு போக போறீங்க, சரிதானா? அப்படி கரங்களை கூப்பி ஒரு நிமிஷம், ஆண்டவர் எனக்குள்ள ரோமர் 5:5 வேதம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால. என்ன ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்? தேவனோட இருதயத்துல இருக்க அன்பு அப்படியே நம்மள என்ன பண்ணுகிறார்? ஊற்றுறார். நாம ஊற்றும் போதே போதும் போதும்னு என்ன பண்ணிடுறோம்? நிறுத்திடுறோம். எனக்கு எங்க இருதயத்துல இருக்கிற சுயநலம் மாறட்டும், பொறாம மாறட்டும். ப்ளீஸ் கையை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவரை நான் சொல்லணும்னு நான் நினைக்கல, நான் உங்களுக்கு உணர்ந்து சொல்லுகிறேன். எனக்குள்ள இருக்கிற பொறாம மாறட்டும், எரிச்சல் மாறட்டும், கசப்பு மாறட்டும். அல்லேலூயா. ரீமா நாது ரபா. மேல் பூச்சா அந்த அன்பு எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நான் கிறிஸ்துவ போல அன்பு கூறணும். சொல்லுங்க, நான் கிறிஸ்துவ போல நேசிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிறிஸ்துவோடைய அன்புக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர். நாம அப்படி இருக்கோமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நாம தெரிஞ்சவனுக்கே கூப்பிட்டு விருந்து வைப்போம், தெரிஞ்சவனையே கூப்பிட்டு நம்ம பண்ணுவோம். ஆனா நான் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், நன்றி அறியாதவனுக்கும் துரோகிக்கு கூட நன்மை செய்கிற இருதயத்தை கர்த்தர் எனக்கு தரணும். என்னை குறித்து குறை பேசுறவனுக்கும் நான் நன்மை செய்யணும். என்னை குறித்து பல தீமையான வார்த்தைகளை சொல்லுகிறவனுக்காக நான் ஜெபிக்கணும். என்னை சபிக்கிறவனுக்காக நான் ஜெபிக்கணும். கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்துடைய புஸ்தகம் நமக்கு தெரிந்திருக்கிறபடி ஆகார் என்கிறதான ஒரு சகோதரி குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஓகே, இப்போ 19 வசனம் எல்லாம் சொல்லுவோமா? தேவன் அவளுடைய, அப்பொழுது அவள் ஒரு போய் அல்லேலூயா. ஆகாரை குறித்து, ஆபிரகாமை குறித்து நமக்கு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பா ஆகாரை குறித்து நமக்கு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்? தெரியும். ஏன்னா நமக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு எல்லாம் சொன்னார். சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. சாராளுக்கும் என்னன்னா
ரொம்ப டவுட் ஆகி போச்சு. இதுக்கு மேல நமக்கெல்லாம் குழந்தையெல்லாம் பிறக்காது அப்படிங்கிற சம்பவம்லாம் நீங்க பைபிள்ல நிறைய படிச்சிருப்பீங்க. ஆமா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த ஆகார் எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து வந்தாங்க சொல்லுங்க. ஆகாருடைய ஊர் எதுனா எகிப்து. எகிப்துக்கு இந்த ஆகார் எகிப்துல இருந்து தானா ஆபிரகாமை தேடி வந்தாங்களான்னு பார்த்தா இல்ல இல்ல. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட, எப்பா நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போப்பான்னு சொன்னாரே தவிர, ஆண்டவருடைய அந்த வரைபடத்துல ஆபிரகாம் பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த வரைபடத்துல எகிப்து ஆண்டவருடைய பிளான் இல்லை. அப்படி நான் சொல்றது கரெக்ட் தானா? கரெக்ட்ன்ற மட்டும் கையை வைத்தி காட்டுங்க பார்ப்போம். நான் தப்பா சொன்னா என்ன கூப்பிட்டு வச்சு கேளுங்க, சரியா? எகிப்து ஆண்டவருடைய, ஆனா ஆபிரகாம் தான் இருக்கிற அந்த கானான் தேசத்துல, அவர் சுற்றி திரிகிற தேசத்துல பஞ்சம் வந்ததுனால அவர் எகிப்துக்கு போனார். அல்லேலூயா. பல நேரங்கள்ல நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தகப்பன், கீழ்ப்படிதல் உள்ளவர் என்று நாம் நிறைய சொன்னாலும் எப்பேற்பட்ட மனிதர்களும் வாழ்க்கையில கூட கீழ்ப்படியாம வேலை செஞ்சிருக்குது. அல்லேலூயா, ஆமேனா. இப்ப எகிப்துக்கு போனதுனால நடந்தது என்ன? குற்றம் நடந்தது. என்ன நடந்தது? என்ன நீங்க பேசினாதான் நீங்க என் கூட இருக்கீங்க, நான் நம்ப. நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பைபிள்ல படிச்சு பாத்தீங்கன்னா, எகிப்துல இருக்கிற எல்லா பயலுமே வயசான சாராள் மேல ஒரு கண் வச்சுட்டானுங்க. இந்த மாதிரிக்கு ஏறக்குறைய ஆபிரகாம் அழைக்கும் போது 75 வயசு, ஏறக்குறைய ஒரு 68 வயசு சாராளுக்கு இருக்கும் இந்த வயசு. ஓகே தானா? இந்த 65 66 வயசு சாரால எகிப்து தேசத்தில் இருக்கிற ஆண்கள்லாம் அப்படியே என்ன பண்ணானுங்களாம்? அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, பார்வோனுக்கு முன்பாக இந்த பாட்டியை அவர்கள் புகழ்ந்தார்கள். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசுலயே 30 வயசுலயே நம்முடைய முகங்கள்லாம் என்ன ஆயிடுது? நான் அப்பப்ப சொல்லுவேன், முன்னாள் அழகிகள் இந்நாள் கிழவிகள், இந்நாள் அழகிகள் பின்னால் கிழவிகள். மாம்சம் எல்லாம் புல்லை போலும். சொல்லுங்களேன். புஸ்கு 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 நச்சுக்கினாலும் இப்படி இப்படி போட்டாலும் 7 வாரத்திலே சிகப்பழகு. எது? எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? ஆம்பளை பசங்களாம் போடுறானுங்க பரவாயில்ல. ஒருத்தர் 7 வாரம் இல்லை, பைபிள் காலேஜ் டீச்சர் ஒருத்தர் 70 வாரம் போட்டாராம். ஆனாலும் அவர் கருப்பாதே. நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அழகு. பக்கத்துல பா சொல்லுங்க. வயசானாலும் நீங்க அழகா தான் இருக்கீங்க. பெண்கள் பெண்களையும் ஆண்கள் ஆண்களையும் பார்த்துக்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன பண்றது? தான் சொல்லித்தானே ஆகணும். அல்லேலூயா. அழகா இருக்கீங்க. உண்மையாவே நீங்க எல்லாம் ரொம்ப அழகா தான் இருக்கிறீங்க. ஆனா சாராள் எந்த வயசுல கூட அழகா இருந்தாங்களா? பார்வோனுக்கு முன்னாடியே புகழ்ந்தாங்களாம். என்னன்னு சொன்னாங்களாம்? எகிப்துல ஆபிரகாம் ஒரு பொண்ணை கூட்டு வந்துக்கிறாருப்பா, என்ன அழகா இருக்கிறாருப்பான்னு பேசிட்டே இருக்கும்போது ஆண்டவர் எகிப்தின் ராஜாவுக்கு செக் வச்சாரா? ஓகேயா? உடனே எகிப்துல இருந்து பொண்ணும் நிறைய காரியத்தை கொடுத்து, நிறைய ஆடு மாடுகள்லாம் கொடுத்து ஆபிரகாம யார் அமுச்சு வைக்கிறான் பாருங்க. அங்க இருந்து வந்ததுதான் எதுவுமே கூட. அப்போ ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு நம்ம போனோம்னா தேவையில்லாத ஒண்ணு நம்ம ஏத்திக்கிட்டு வந்துருவோம். அல்லேலூயா. கையை வைத்து அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, ஆண்டவர் சொல்லாத இடத்துக்கு போவாதீங்க. வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சனை தான். சொல்லுங்க கையை பிடிச்சி, வாழ்க்கை ஃபுல்லா உங்களுக்கு பிரச்சனை தான். ஐயா, உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். இது செய்தியோடைய செய்திக்கும் இதுக்கு சம்பந்தமா எனக்கு தெரியாது, ஆனா சம்பந்தப்படுத்துவோம். நாம செய்யற ஒவ்வொரு பாவத்தும், இந்த வார்த்தை நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நாம அந்தரங்கமா தேவனுக்கு பிரியம் இல்லாம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தோம்னா, அதை குறித்து உணர்வில்லாம இருந்தோம்னா எழுதி வச்சுக்கோங்க, அது நம்முடைய சந்ததியை நிச்சயம் பாதிக்கும். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? இன்னைக்கு எல்லாம் செய்யும் போது எப்படிதான் இருக்கும்? கிருப 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 கிருபன்னு பேசியே என்ன பண்ண. ஒருத்தன் சொல்றான், ஆபாச படம் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லணுமா நான் நீதிமான் நீதிமான்னு? அவன் சொல்றான் என்ன சொல்லணுமா?
தப்பு செய்யும் போது நம்ம பாடணுமா? குடிக்கும் போது நம்ம பாடணுமா? நீதிமானா நீதிமானான்னு பாடணுமா? அப்படியா? பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தின் நாட்கள்ல கிருபைய பத்தி அதிகமா பேசின ஒரு மனுஷன் யாரு? நமக்கு டவுட்டா வருது பாருங்க. பழைய ஏற்பாட்டுல கிருபைய பத்தி பேசின மனுஷன் தாவீது தான். அதிகமா பேசின மனுஷனே தாவீது தான். ஆனா அந்த தாவீது தவறு செய்யும் பொழுதும் அவருடைய சந்ததியை அது பாதிச்சுதா இல்லையா? உங்களை பயமுறுத்த சொல்லல, நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட காரியத்திலிருந்து இன்னைக்கு ஒப்பு கொடுத்துட்டு விடுதலையானா நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ப்ளீஸ், நான் நிறைய தகப்பன்மார்கள் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு ப்ளீஸ் தயவு செய்து சொல்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, தயவு செய்து சாபத்தை சம்பாதிச்சுட்டு போயிடாதீங்க. நான் சொல்றது நான் மனசுல இருந்து நான் சொல்றேன். நிறைய சந்ததிகள் பாதிக்கப்படுறதுடைய காரணம் தெரியுங்களா? அந்த தலைமுறை முன்னாடி நடந்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தோடைய சந்ததியை கர்த்தர் 1000 தலை மட்டும் ஆசீர்வதிக்கிறது. ஆமேனா? ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் இன்னைக்கு செய்யறோம்னா ஆண்டோட கரத்துல இன்னைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். உங்களுக்கு தெரியுமா, ஆகாருடைய புள்ள இந்நாள் வரைக்கும் நமக்கு பிரச்சனை ஆகிறான். ஆமைனா இல்லையா? பக்கத்துல பசங்க பாவம் செய்யும் போது சந்தோஷமா தான் இருக்கும். அதை அனுபவிக்கும். ஒரு நாள் தப்பு செஞ்சிருவோம், ஆனா எத்தனை நாள் அனுபவிப்போம்? என்னடா ஜேம்ஸ் பயமுறுத்துறியான்னு கேட்டா, நான் பயமுறுத்தல, நான் பைபிள்ல இருக்கிறதான் சொல்றேன். நானானாலும் சரி, நீங்களானாலும் சரி. அல்லேலூயா. கிறிஸ்து எல்லாவற்றையும் சுமந்தி தீர்த்தாருன்னா சுமந்தி தீர்த்தாரு தேர்தல அப்புறம் தப்பு பண்ற அப்படின்னு ஆண்டு கேட்க தோணுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? பக்கத்துல கரெக்டா தானே கேட்கறான், சொல்லுங்க. கரெக்டா தானே கேட்கறான். எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அப்போ நம்ம ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? கீழ்ப்படியாம இருந்தா நம்முடைய சந்ததியை பாதிக்கும். இப்ப ஆகாரம் வந்தாச்சா, இந்த ஆகாரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் அந்த அம்மா, ஓ நயா உன்னை நான் கல்யாணம் பண்ணமா, இவ்வளவு பெரிய வயசாகிற உன்னை எப்படியா நான் கல்யாணம் பண்றதுன்னு அந்த அம்மா என்ன பண்ணல, கேட்கவும் இல்லை. சாரால் பாட்டுக்கு அந்த நீ அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணு, கல்யாணம் சேர்ந்து வந்து குழந்தைய பெற்று அந்த அம்மா கொஞ்சம் மாசமெல்லாம் ஆன உடனே சாராளமா சாராளமா அப்படின்னு சொன்னவங்கலாம் இந்த அம்மா மாசம் ஆன உடனே சாரால் எப்படி பார்த்தாங்க அவங்க? கிளவி, ஒன்றும் இல்லை வயிற்றுல இதெல்லாம் என்ன அப்படி சொல்லிட்டு ரொம்ப அற்பமா பார்க்க ஆரம்பிச்ச உடனே அல்லேலூயா அல்லேலூயா. சாரால் பார்த்து கொடுமை தாங்க முடியாம இந்த ஆகார வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, காலைல ஏந்தோடனே ஆகார எங்கடி வாஷிங் மிஷின்ல போட்ட துணியெல்லாம் அப்படியே இருக்கு, எங்கடி போன, ஏண்டி மாவு அரைச்சிய தூக்கி வச்சியாடி, ஏண்டி மாட்டுக்கு பால் குடுத்தியாடிச்சு, மாட்டுக்கு கண்ணுக்குட்டிக்கு பால் குடிச்சியா, அத மாட்டை கட்டினியாடி, என் புருஷனை விசாரிச்சியாடி பாருங்க. அல்லேலூயா. கேப்ல ஏதாவது தப்பா வந்தா உடனே சிரிச்சிருது. அல்லேலூயா. இதை 11 வரையும் யோசிச்சுனே கிடக்குறது. அல்லேலூயா. எங்கடி ஆளை காணும் அப்படின்னு உடனே சாரால ஆகாரம் என்ன பண்ணோம் சொல்லுங்க? ஆகார ஆளை காணும். ரிட்டர்ன் ஆகார் வந்து அல்லேலூயா அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த கொடுமையினால தாங்க முடியல. நாச்சியார் தானே என்னுடைய எஜமான் போட்டு என்ன படாத படுபடுத்துறாங்க அப்படின்னு ஓட்டாங்க அந்த அம்மா. உடனே நம்ப ஆண்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்கிறாரு, ஆகாரே, சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே போகிறாய், எங்கே போகிறாய்? உடனே அந்த அம்மா சொல்றாங்க, எங்க போகுதுன்னே தெரியல, டார்ச்சரா இருக்கு வரு. நம்ம ஆண்டவர் பாருங்க, அவகிட்டயே போ. எங்க போ? நீ மாசமா இருக்கமா, போ அடங்கிருமா. இப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, திரும்பி ஆகார் வீட்டுக்கு போகும்போது சாரால் மூஞ்சி எப்படி இருந்திருக்கும்? எங்கடி போன? அப்பா சொல்லாமலாம் வீட்டை விட்டு ஓடுறீ, நீ வேலைக்கார துணிலாம் நீ தான் துவைக்கணும்னு துவைச்சு அந்த அம்மா எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா. மண்டே ஆட்டுங்க, சரிதானா? உடனே கொஞ்சம் மாசமாலாம் ஆயிட்டாங்க, குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. சரியா? குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. இப்போ வந்து இப்ப யாருக்கும் ஃபைட்டு? இஸ்மாயிலுக்கும். ஐயா சொல்லுவாரு, நான் உங்களுக்கு சொல்றேன், சின்ன வயசுல நீங்கெல்லாம் பைபிள் நாலேஜ் அதிகம் உள்ளவங்க, சிலர்லாம் என்ன பாக்குறாங்கன்னா எப்படி பாக்குறீங்கன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் கேட்டோம்டா, புதுசா ஏதோ அழக்க வரியான்ற மாதிரி சில பேர் பாக்குறாங்க. சில பேர் நீ என்ன சொல்றேன்னே புரியலன்னு பாக்குறாங்க. சரியா? பாருங்களேன்,
ஆபிரகாம் வந்து வீட்டுக்கு வரும்போதே 2 லட்டு வாங்கிட்டு வருவாராம். என்னது? லட்டு வாங்கிட்டு வருவாராம். வயசுல இப்ப பெரியவன் யார்? ஈசாக்கா. லட்டு வாங்கிட்டு வந்தோம்னா ஈசாக்கு ஒரு லட்டு, இஸ்மாயில் நம்மள மாதிரி இல்லையா, கபகபன்னு இந்த லட்டை சாப்பிட்டு ஈசாக்கு செவுட்லேயே ஒன்று வச்சு அந்த லட்டு குடுறா. உடனே ஈசாக்கு என்ன பண்றது? அழுகுறது. இது மாதிரி ஒரு நாளும் ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்குமா. உடனே சாரால் சொன்னாங்க, இவ வீட்டை விட்டு என்ன பண்ணான். உடனே ஆகார எனக்கு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், இவள நான் ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதி ஆக்குவேன், சூடு. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். காலையில எழுந்து ஒரு துருத்தில தண்ணி, கரெக்டா, கொஞ்சோண்டு சாப்பாடு கையில கொடுத்து கிளம்புமான்ட்டார். நம்ம ஒரு வேளை ஆகாரா இருந்தா என்ன பண்ணுவோம்? இங்க யாராவது ஒரு ஆகாரம் செல்லுமில்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? ஆபிரகாமை பார்த்து சொத்துல பங்கு கேட்டிருப்போம். நெக்ஸ்ட் சொத்த 2 பிரி. நெக்ஸ்ட் இங்க யாராவது அப்படி யாருமே இல்லையா? ஆகாரம் மாதிரி அமைதியா போயிடுவீங்களா? அவ்வளோ கீழ்படுத்தல. ஆபிரகாம கொன்றுவோம். ஆபிரகாம சந்ததி இல்லை ஷாவுடா. எதிர்த்து கூட பேச முடியாம அந்த அம்மா பிள்ளைய தூக்கிட்டு வெளியே போனாங்க. நான் என்ன கேக்குறேன், ஆகாரு ஆபிரகாம விட்டுருங்க, புள்ள என்ன பண்ணுச்சு? நீ பல நேரங்கள்ல யாரோ பண்ணதுக்காக நீங்க சில காரியத்தை அனுபவிக்கிறீங்க, அப்படித்தானே? உடைய தலைமுறைகள் பண்ணதுக்காக நீங்க அனுபவிக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் என்ன பண்ணேன். சில நேரத்துல பிள்ளைங்க கூட நான் என்ன பண்ணேன், அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, பிள்ளைக்கு சோறு கிடையாது. இது ஒரு பக்கம் உருக்கிக்கும், அம்மா பசிக்குது பா, எப்ப பார்த்தாலும் தின்னுக்கினே இருப்ப, ஒரு நாள் பட்டியா படு. புள்ள என்ன பண்ணுச்சு? ஆனா ஆண்டவர் பாருங்களேன், வனாந்திரத்துல பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஆகார் அலைந்து திரிந்தாலாம். உண்மையாவே நீங்க ஆகாரை பத்தி கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீட்டுல உட்காந்து அழுவீங்க. பல நேரங்கள்ல நம்மளுடைய நிலைமை அப்படித்தான். நான் பாட்டுக்கு எகிப்துல கடந்தேன், என் அனுமதியே இல்லாம என் ராசாவும் கூட அமிச்சிட்டான். இங்க வந்து நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா அலைந்து திரிஞ்சாங்க அந்த அம்மா. பல நேரங்களில் நாம கூட இப்படிதான் இருக்கிறோம். என்ன பண்றதுன்னு புரியாம, என்ன செய்யறதுன்னு புரியாம அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கிறோம் வனாந்திரத்துல. ஆமா. அப்ப தண்ணியும் காலி ஆயிடுச்சு, சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. எங்க போறோம்னு தெரியல, எங்க வரோன்னு தெரியல. எகிப்துக்கும் திரும்பி போக முடியாது. வனாந்திரத்துல அங்க வாசம் பேசவா வனாந்திரத்துல அலைந்து திரிந்தாள். அல்லேலூயா. பிள்ளையும் சாக கிடக்கிற மாதிரி அழுகுது, தண்ணி இல்லை. நம்ம ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர்ல. யாருமே பார்க்காத இடத்துல நம்முடைய ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. ஆமா. பிள்ளையின் சத்தத்தை கேட்டு என் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு அம்பி அறிகிற தூரத்துல பிள்ளைய விட்டு வந்து அழுகுறா பிள்ளைக்காக. ஆமா, நம்முடைய ஆண்டவர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீங்க தூங்குறவங்களா இருந்தாலும் கர்த்தர் உங்க கண்களை திறப்பாராக. பேசவா வனாந்திரத்துல அந்த அலைந்து திரிந்த அந்த ஆகாருக்கு துறவு எங்கேயே இருந்துச்சான். எனக்கு என்ன ஒருவேளை நான் நினைக்கிறேன் ஆகாருக்காக அல்ல, எந்த தப்புமே செய்யாம தண்டனையை அனுபவிக்கிற இஸ்மவேலுக்காக ஆண்டவர் அன்றைக்கு ஒரு திறவை உண்டாக்கினார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில யாரோ பண்ண தப்புக்காக, யாரோ பண்ண காரியத்துக்காக சம்மந்தமே இல்லாம நான் அனுபவிக்கிறேன்னு சில நேரங்களில் நினைக்கலாம். ஆனா இந்த ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், உனக்காக உன்னை சாக பண்ணாதபடி, உன்னை வாழ வைக்கும்படி, உன்னை உயிர்ப்பிக்கும்படி, உன் சந்ததி ஆசீர்வதிக்கும்படி இன்னைக்கு ஒரு துறவை நான் உண்டாக்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க முஸ்லீம்களை நீங்க கேட்டீங்கன்னா ஜம்ஜம் பிரியாணின்னு சொல்லி சில இடங்கள்ல பார்த்துருக்கீங்களா? ஜம்ஜம் தண்ணின்னு சொல்லுவாங்க அவங்க. ஜம்ஜம் தண்ணி, அந்த தண்ணி இந்த தண்ணி தான். அல்லேலூயா. நம்ம சபைக்கு ஒருத்தர் வந்தார், ஒரு பிரசங்கியார், பாட்டெல்லாம் கூட பாடணும். அந்த பிரசங்கியார் பேரே ஒரு அந்நிய பாஷையில இருக்கும். ஆமா, அதான் டமால் டிமில்னு ஏதோ வரும், அதனால பேரு சரிதானா? அதான் செய்தியெல்லாம் உண்மையாக ஆசீர்வாதமாக தான் இருந்துச்சு. சில காரியத்தினால நம்ப முடியல, சொன்ன சாட்சிகள் நம்ப முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து
பல்பொடி செய்ய சொன்னாராம். ஆண்டவர் வந்து என்ன செய்ய, எனக்கு எது எல்லாமே கூட செய்ய சொன்னாரா கூட பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாராம், யாருக்குமே சொல்லாதுன்ட்டாராம். ஆனா அன்னைக்கு ஆகாருக்காக, பிள்ளைக்காக உண்டாக்கப்பட்ட துறவு இன்னும் தண்ணி வந்துட்டு இருக்கு. உண்மையான ஆண்டவருடைய ஆசீர்வாதம்னா அது அந்நேருக்கு போய் சேரணும்னு ஆண்டவர் நினைப்பார். அல்லேலூயா, ஆமீனா. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், பிரச்சனை நடுவில் சில நேரங்களில் தேவன் நம்ம வாழ்க்கையில செயல்படுறது தெரியாம போகலாம். இறக்கும்போது அவங்க என் மாமியார்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. கூடவே பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், பார்த்துக்கிட்டே இருந்தா தெரியலன்னா எப்படி இருக்கும்ல. எல்லாரும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்ம அனுபவிச்சிருக்கோம். நேற்றெல்லாம் என் மாமியார்ட்ட தான் நான் சொல்லியிருந்தேன். நான் அப்பப்பா அதான் பேசிட்டு இருந்தேன். என்ன தெரியுமா, பிரச்சனை நடுவில் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறது நம்ம கண்ணுக்கு சில நேரத்தில் விசுவாசம் மறைப்பான். ஆனா நமக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்காக புதிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நீ அலைந்து திரிகிறது போல சூழ்நிலை இருக்கலாம், என்ன செய்கிறதுன்னு தெரியாத சூழ்நிலை இருக்கலாம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல என் பிள்ளை சாகிறது, என் பிள்ளை எதிர்காலம் என்ன அப்படிங்கிற பெரிய கேள்விக்குறியோட இருக்கலாம். ஆனா உன்னை அழைச்சது ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நீ தேவனுடைய திட்டமே இல்ல ஆகாரு, இஸ்மவேல் தேவனுடைய திட்டமே இல்ல ஆகாரு. ஆனா ஆபிரகாமின் நிமித்தம், ஆண்டோடைய வார்த்தை நிமித்தம் கர்த்தர் ஒண்ணு வாழ வைக்க வல்லமை உள்ளவர் ஆகாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல வா, சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் வாழ வைக்கிறவர். ஆமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒருவேளை இது உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டா இருந்தாலும் மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்த விரும்புறார். பிரச்சனை நேரத்துல அலைஞ்சி நீங்க பாத்திருக்கீங்களா, டென்ஷனா இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு பக்கத்துல வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது. அது அந்த மாதிரி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? பார்த்துக்கிட்டே இருக்கேன், எங்கேயோ போறேன்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சில நேரம் ரோட்ல பைக் எல்லாம் போனீங்க, நீங்க கார்ல எல்லாம் யாராவது போகும்போது பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வண்டி மேல போய் பொத்துன்னு விழுவார். பார்த்துருக்கீங்களா? அவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அவர் அப்படியே தான் இருப்பாரு. இருப்பாரு. என்னெல்லாம் குணசேகரனை நிறைய பேர் கேட்டுக்கிறாரு, ஏன்பா எதிர்க்கவே போறேன் தெரியல, ஏன்னா எதையோ நோக்கி போறேன். ஆனா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஆகாருடைய கண்ணை திறந்தார். அல்லேலூயா. ஆமா. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு நம்ம வரப்போறோம், சரிதானா? கண்ணு திறந்ததுக்காக இப்போ ஆகார்ட்ட வந்தோம். தானியேல் கிட்ட போறோம். இப்போ தானியேல் கிட்ட, சரிதானா? சொல்லுங்க எல்லாம். தானியேல், தானியேல் எப்போ கண்ணை திறந்து தெரியுமா உங்களுக்கு? பைபிள்ல தானியேல் 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், கரெக்டா? நான் சொல்றது சரினா? தானியேல் 2ஆம் அதிகாரம் 16-17. எனக்கு ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. நீங்க அதை பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துருச்சு. எந்த ராசாக்கு? ஆமா, அல்லேலூயா. அப்பதான் சிலர்லாம் அப்படியே சீட்டுக்குள்ள அப்படியே லைட்டா போறீங்க, விட மாட்டோம் உங்களை. அல்லேலூயா. தானியேல் அடிமையா கொண்டு போகப்பட்டார் பாபிலோன் தேசத்துக்கு, நமக்கு எல்லாம் தெரியும். ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. சொப்பனத்தை போய் ராஜாவுடைய இதுக்குன்னா சொப்பனத்தை வெளியே சொல்ல மாட்டாராம். ஆனா என்ன சொப்பனம் கண்டாருன்னு சொல்லணுமா, என்ன அர்த்தம்னு சொல்லணுமா? அல்லேலூயா. எல்லாமே கேக்குறாங்க ராஜா கிட்ட, ஐயா சொப்பனத்தை சொல்லிடுங்க ஐயா, நாங்க என்ன பண்ணிடுறோம். ராஜா சொல்றாரு, ஏண்டா காலம் மாறும், சூழ்நிலை மாறும், இஷ்டத்துக்கு ஏதாவது வளரி விட்டு போலான்னு பாக்குறீங்களா? கொன்னு போட்டுருவோங்க ஒவ்வொருத்தனையும். நான் என்ன சொப்பனம் கண்டேன்னு சொல்லணும். இது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு பஸ்ல ஏற்றி விட்டு இந்த பஸ் எந்த ஊருக்கு போகுது சொல்லுங்க பாப்போன்ற மாதிரி இருக்குது. பஸ் போர்டையும் காட்ட மாட்டாங்க, ஏற்றி விட்டு எங்க போகுதுன்னு சொல்லு பார்ப்போம்னா அவன் எங்கடா போகுது இல்லை ஏற்றனவனுக்கு தெரியும். நான் உன்னை எந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டேன் கரெக்டாக சொல்லு பார்ப்போம். நான் ஒரு தடவை அப்படி ஏற்றி விட்டேன். பஸ் ஸ்டாண்ட், பாண்டித்தனை பஸ் ஸ்டாண்ட் நின்று 28B ஒருத்தர் வந்து தான் பாடினாரு. நான் 28B அப்போ பார்த்தேன், வந்து அது போயிட்டு இருக்குது. பின்னாடியே 44 வந்தது. என்ன ஒருத்தர் கேட்டாரு, தம்பி 28B தான் ஏறுங்கன்ட்டு. உங்களுக்கு தெரியாது நான் பட்டுக்காதுன்னு. அது நடந்து 10 வருஷம் இருக்கும்பா. பாவம் அவர் அப்போ எங்க போய் எங்க இருக்காரு தெரியல. ஏற்றி விட்ட போயிட்டாரு. அது கொஞ்சம் மூவ் பண்ணோன்னு அப்படியே திரும்பி பார்த்து 44. அப்போ உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், சரி அது மின்ட்ல போய் நிற்கல, பாரிஸ்ல போய் நிற்கும். எதுல ஏற்றி விட்டோன்னு தெரியாம சொப்பனம் சொல்ல மாட்டாரா, ஆனா அர்த்தம் சொல்லணுமா? எனக்கு ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்களேன். எந்த தப்புமே செய்யாத தானியேல் நமக்கு தெரியும் அடிமையா கொண்டு வரப்பட்டான். பைபிள்ல சரித்திரத்துல சொல்றாங்க தானியேல் அன்னகராக்கப்பட்டாராம். இது தெரியுமா?
தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்க சந்தோஷமா ஏத்துக்கொண்ட கூட்டத்தை பார்த்தீங்களா? பாபிலோன் தேசத்துல நான்வெஜ் எல்லாம் வேணான்ட்டாங்க. ஏன்டா வேணாம், நீ தேவனுக்கு பிரியமில்லாதெல்லாம் கொண்டு வந்து போட்டினா ஐயா அப்பப்போ சொல்லுவார், தட்டில் வந்ததுக்கு அப்புறம் நாய்க்கறியா பூனைக்கறியான்னு யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. ஆமா, வேண்டாம், ஒதுக்கிட்டாங்க. எந்த தப்புமே பண்ணாம அடிமையா சில கூட்டம் உள்ள வந்ததை பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? சொன்ன இல்லையா, ஜெனரேஷன் பண்ண தப்புனால பரிசுத்தமா வாழ்ற கூட்டம் கூட சில நேரத்தில் அடிமையா தான் இருக்குது. யாரோ பண்ண தப்பு, ஆனா உங்களுக்கு ஒரு நன்மையை சொல்றேன் பாருங்க. அவங்க பண்ண தப்பு உங்களுக்கு இன்னைக்கு தீமையா தெரியுது, நீங்க அனுபவிக்கிற தீமையே கர்த்தர் உங்க நன்மையா மாத்திடுவார். அல்லேலூயா. இப்ப உள்ள வந்தாச்சு. இப்ப சொப்பனம் கண்டாரு ராஜா, சொப்பனம் கண்டாரு. இப்ப வந்து சொல்றாரு, சொப்பனத்தையும் சொல்லுங்க, அர்த்தத்தையும் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி யாராவது அர்த்தம் சொல்லல, எல்லாத்தையும் கொலை பண்றேன். அங்க இருக்கிற ஜோசியக்காரன் முத கொண்டு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றவன் முத கொண்டு என்ன ஆயிட்டான்? உங்களுக்கு எல்லாம் அந்த மரண பயம் யாருக்காவது வந்திருக்குதா? எப்பயாவது கையை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். மரண பயம் அப்படிலாம் இல்லையா? வந்துருக்குதா பதர்? எனக்கு நான் வந்துருக்கு பதர். யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்மளும் செத்துருவோமோ? யாராவது கொரோனா வந்து நமக்கு வந்துருமோ? நான் கொரோனா நைட்ல கத்தர் வந்து நம்ம கூட இருக்கிறார். நம்ம வீட்டு பக்கத்துல யாராவது டக்குன்னு இந்த டோர் போடுவாங்களா அப்பெல்லாம், இங்கே கொரோனா, இவர்கள் தகடு அடிச்சு இவர்கள் தள்ளப்பட்டவர்கள் ஒதுக்கி வச்சுவாங்க. வீட்டிலேறி விலகீறி தனித்தீரின்றுவானுங்க. சரியா? அப்புறம் எப்படி தாண்டா எல்லாம் உள்ளுவேறுன்றுவானுங்க. சரிதானா? அது மாதிரி அப்படி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்ம விசுவாசமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டு போயிட்டேன். ஒரு அக்கா ரொம்ப சந்தோஷமா அப்படி, ஆமா தம்பி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் தம்பி. வீட்டுக்கு போனா கேட்டு போட்டாங்க, தகடு போட்டாங்க. தம்பி பக்கத்து வீட்டுல தகடு போட்டாங்க. நானா தீக்கு தரிசனம் சொன்னேன்னா இல்லையா? அப்ப பயப்படக்கூடாது. ஏதோ ஆனா இங்க கொலை மரண பயம் எல்லாருக்கும். ஐயோ நேபுகாத் நேச்சர் சொன்னாலே செஞ்சிருவான். இப்போ தானியேலையும் தேடுறாங்க, தானியேலுடைய ஃப்ரெண்டுங்களையும் தேடுறாங்க கொலை பண்றதுக்கு. எனக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது சரியானா, பைபிள் படிச்சவங்க இங்க இருக்கீங்க, இந்த தானியேல் சம்பவத்தை ஏற்கனவே படிச்சவங்க கை வைத்தி காட்டுங்க பார்ப்போம். படிச்சுக்கிறோம்டா, சொல்ற என்ன தாண்டா நீ சொல்ல வர? ஏன்டா எங்க உயிரை வாங்குறேன்ற மாதிரியா சொல்றா? நீ சொல்றதை கேட்டுதான் நான் ஒரு கால இருக்குன்ற மாதிரி இருக்கீங்க நீங்க. நான் விட மாட்டேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் தானியேலுக்கு அப்பதான் சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்றதுக்கான கிருபையை கர்த்தர் கொடுக்குறார். அப்பதான் ஒரு ஆமீனே வருது. எப்ப பிரச்சனை வருதோ இவர் ஓடி போய் அந்த அரியகுவா அவன்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? எப்பா என்னப்பா பிரச்சனை, ஊருக்குள்ள என்னப்பா பிரச்சனை? எல்லாம் ஒரு பரபரப்பா இருப்பானுங்க. என்னடானா ராசாவுடைய சொப்பனத்தை சொல்லலன்னா உன் தலையும் போயிடும். என்ன சொல்ற? இது மாதிரி இப்போ ஒரு மோடி கட்டளை போட்டாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. எப்படி இருக்கும்? இப்படிதான் இருப்பீங்களா? இப்போ மோடி ஒரு சொப்பனம் கண்டாராம், அர்த்தம் புரியலையா, கிறிஸ்தவங்க மாத்திரம் அதை சொல்லணுமா, சொல்லப்படாத கிறிஸ்தவன் கொல்லப்படுவானா அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன எந்த ரியாக்ஷனுமே இல்லையா? அப்படியே கட்டளை பிறப்பிச்சிட்டு இருப்பாங்க பயங்கரமா. ஏதோ சொல்ற சில பேர் என்ன சொல்றாங்க, நான் தான் உண்மையான கிறிஸ்டினே இல்லையா, நானே சும்மா வந்து உட்காந்துக்கிறேன். இந்த இவங்க தான் கரெக்டா வந்துடுறாங்க. வர என்ன கேளு சிஸ்டர் சொல்லுங்க. நான் அப்படி ஏதோ போயின்னு இருந்தேன். இந்த 2 பேர் நான்லாம் சரியா ஜெபிக்கிறவன்லாம் இல்லை பிரதர். நானே எனக்கு பைபிளுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை பிரதர். என்கிட்ட என்ன பண்ண, மோடி வந்து நல்ல மனுஷன், அவர் ஏதோ கண்டிருப்பாரு, கிறிஸ்தவனுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனா என்னண்ணா என்கிட்ட கூப்பிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா இவன் தான் வந்து ரொம்ப பேசுறான், இவன்ட்டு அர்த்தம் கேளுங்க என்ன கூட்டு வந்து விட்டுருவாங்களே. அப்ப நான் ஏதாவது ஒன்று சொல்லிடுவேன், ஏதாவது கலப்படமா ஏதாவது சொல்லி விட்டு. ஆனா ராஜா ரொம்ப தெளிவாகிறான். இதே நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லுங்க, அர்த்தத்தையும் சொல்லுங்க. நீங்க யாராவது நீங்க சொப்பனமோ தரிசனமோ கண்டிங்க வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன், அர்த்தம் கேட்டு அர்த்தம் கேட்டுறாதீங்க. தப்பா சொல்லி கொடுத்துருவானுங்க. தப்பா சொல்லி கொடுத்து உங்க தரிசனத்தையும் மாத்திடுவானுங்க. அப்புறம் நீங்க என்ன கண்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நான் உங்களுக்கு சின்ன க்ளூ மட்டும் கொடுக்குறேன். ஆண்டவர் தந்த தரிசனமானா
அது உங்களுக்கு காலத்துக்கும் மறக்காது. ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டேன். ரொம்ப வருஷமா பார்க்காத ஒரு ஆளை கர்த்தர் காட்டினார் சொப்பனத்துல. அதுக்கு ஆண்டவர் காட்டுற சொப்பனம் எனக்கு தெரியாது. சொப்பனம் கண்டானா கிட்டத்தட்ட 15 வருஷம் நான் அவரை பார்க்கல. சொப்பனம் கண்ட மறுநாள் அந்த மனுஷன் எனக்கு என் நம்பர் எங்கே வாங்கினார் எப்படி வாங்கினது தெரியல, கரெக்டாக கால் பண்றாரு. வடிவேலு எனக்காக வந்து ஜெபம் பண்ணுவியா? எனக்கு வந்து பைபிள்ல இந்த அப்போஸ்தலர் அடிப்படைகள் ஒரு சம்பவம் வருமே சொல்லுவீங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. வருமே வராதே யாரோ வருவாங்களே, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் பவுலுடைய சொப்பனத்துல யாரோ வருவாங்களே, சொல்ல மாட்டீங்க நீங்க. மக்கதோனியால இருந்து யாரோ வந்து எங்களுக்கு திருவித்தியாசம் சொல்லுங்கன்னு சொன்ன மாதிரி, அது மாதிரி நம்மளும் பவுல் மாதிரியே கொஞ்சம் கற்பனை பண்ணேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அல்லேலூயா. போய் மறுநாள் ஜெபம் பண்ண, சந்தோஷமான செய்தி, அவர் வரவே இல்லை. அப்புறம் சபைக்கு அவர் தேவை நடந்துருச்சு. சொப்பனத்தை முத அர்த்தம் சொல்லுங்கன்னு சொல்லி போய் டைம் கேட்கிறார், ஜெபம் பண்றார். போனா அன்னைக்கு ஆண்டவர் தானியேலுக்கு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. சொப்பனத்தை காட்டி சொப்பனத்துக்கு அர்த்தத்தையும் ஆண்டவர் தானியேலுக்கு சொல்லித்தரார். பல நேரங்கள்ல ஆபத்துகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது தேவன் நமக்கு தீமைகளை அனுமதிக்கிற போல தோணலாம். ஆனா அந்த தீமையின் நடுவில் கர்த்தர் அதை நன்மையா மாத்த வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆபத்து வரும்போது ஓடி போய் தேவ சமூகத்துல விழுந்துருங்க. ஆமா, அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வெளிப்பாடுகளை தருவார். இங்க யோசிச்சு பாருங்களேன், சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொன்னார். ராசாக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. என்ன சொன்னார் ராஜா? இப்படியே முழிச்சு நின்றாரா? தானியேலின் தேவனே. இன்னொன்னு, ராசா எப்ப சொப்பனம் கண்டா தெரியுங்களா? எனக்கு அப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னு யோசிச்சுனே இருக்கும்போது இந்த கனவு வந்துச்சு. நீங்க கூட என்னத்தை யோசிச்சுக்கிட்டே படுக்கிறீங்களோ அந்த கனவு தான் வரும். அல்லேலூயா. நீங்க பலமானத, ஆரோக்கியமானத, தெளிவானத, உயர்றத, வாழ்றத அப்படி யோசிச்சுக்கிட்டே படுத்தோம்னா கனவுல என்னதான் வரும்? அல்லேலூயா. சீக்கிரமா பரலோகம் போறத, அல்லேலூயா, ஒரே அடிபுடி கண்ணீரை, அப்படியே கண்ணீரோடு படுக்கையை நினைத்தேன், படுக்கையெல்லாம் கண்ணீர்னு போகும்போது கனவுல என்னதான் வரும்? பக்கத்துல கைப்பிடிச்சு நல்லது நினைங்க. நல்லது நடக்கவாது மாட்டுது, நினைப்பாவது செய்யும்ல. அப்படியே. அதுவும் இல்லாம எதிர்காலத்து குறித்து என்ன பண்ணணும்? நம்ம எதிர்காலத்து குறித்து ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல கேள்வி கேட்டோம்னா ஆண்டவர் நல்ல பதில் சொல்லுவார். அல்லேலூயா. ஆமா, சீஷர்கள் ஆண்டவர் என்ன கேள்வி கேட்டாங்க? ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன இதெல்லாம் படிச்சதே இல்லையா, அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டா ஆண்டவர் வருகையை பத்தி பெரிய லிஸ்டே சொல்றாரு. சம்பந்தம் இல்லாத கேள்வியை கேட்டா ஆண்டவரும் சரிதானா? இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம். அன்னைக்கு தானியேலுடைய கண்களை திறந்து ஆண்டவர் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லி பெரிய காரியத்தை செய்து தானியேலை கர்த்தர் அந்த தேசத்துல உயர்த்தினார். அல்லேலூயா. ஆமேனா? ஆமா, நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த காரியத்தை தியானிக்கும் போது என் மனசுல பட்ட விஷயம், எந்த தீமை வந்தாலும் தேவ சமூகத்துல ஓடி நிற்கும் பொழுது கர்த்தர் அதுக்கான தீர்வை கட்டளையிட வல்லமை உள்ளவர். எவன் உன்னை கொல்லுவேன்னு நினைச்சானோ அவனே உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லமை உள்ளவர். இன்னொன்னு சொல்றேன், யாரெல்லாம் அழிக்கப்படுவாங்கன்னு நினைச்சாங்களோ தானியேலே அவர்கள் உன்னாலே அவர்களும் தப்புவிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தேவ சமூகத்துல தேவனுடைய காரியங்கள்ல உண்மையா இருக்கிறவனை கொண்டு நீங்க பக்கத்துல பார்த்து இதை சொல்லுங்க, உங்களாலதான் நிறைய பேர் சாவாம இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆமாவா? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த பக்கம் அந்த பக்கம் சொல்லுங்க. உங்களால தான் உங்க வீட்டுல நல்லா இருக்காங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்னும் நிறைய டிக்கெட்டு போகாம இருக்குன்னா யாரு காரணம்? அல்லேலூயா. சோத்திரம். நிறைய டிக்கெட்டு போறதுங்க யாரு காரணம்? அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிற கிருபைலாம் உங்களுக்கு தெரியாது பாருங்க. ஜெபம் பண்ணி அமுச்சு வைப்போம், ஜெபம் பண்ணி வாழ வைப்போம். அல்லேலூயா. சோத்திரம். செத்து போனா கூட எழுப்புவோம், உயிரோட இருக்கணும் சாக வைப்போம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? பவுல் பாவத்துக்கு சாவணுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாவி ஆகிட்ட பாருங்க. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது யார் செத்தாவான்?
ஆ ஆமா. இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், எத்தனை பேரு தெரியல. ஆண்டவர் நல்லவர், அல்லேலூயா. ஆமா. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், பவுலை பத்தி தான் பார்க்க போறோம். சரிதானா? உங்களுக்கு ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் உங்களை நித்திர மயக்கத்திலிருந்து அப்படியே வெளியே கொண்டு வருகிறேன் இயேசுவின் நாமத்திலே. எனக்கு எனக்கு நல்லா தெரியுது, சிலர்லாம் அப்படியே போறீங்க. அன்னைக்கு நேபுகாத் நேச்சர் கண்ட தரிசனத்தை போலவே இன்னைக்கு நீங்க அடுத்த வாரம் ஐயா கிட்ட சாட்சி சொல்ல போறீங்க. ஐயா, ஜேம்ஸோடைய செய்தியை கேட்கும் பொழுதே எங்களுக்கு நிறைய தரிசனம் வந்துச்சியா, அந்த தரிசனத்துக்கு அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஏன்னா நிறைய பேருடைய கண்களை இங்க இருந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், அப்படியே ஆண்டவர் ஸ்கேன் பண்றது போல தெரியுது. ஒரு சிலர் சமாளிக்கிறதும் தெரியுது. ஏன்னா நிச்சயமா இதுக்கான பழிக்கு பழி நீங்கள் வாங்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஏன்னா ஒரு நாள் உங்களையும் கர்த்தர் நிறுத்தும் போது இந்த வழி உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமாவா? ஆமா, எனக்கு தெரியும். ஆமா, ஃபர்ஸ்ட் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் நான் ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ண போறேன், யாருமே தூங்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கரெக்டா ஃபர்ஸ்ட்ல இருக்கவர் தான் தூங்குனாரு. உற்சாகமா கேட்கிற ஆள்லாம் தூங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப உள்ளுக்குள்ள உணர்த்தப்பட்டேன், நீ லாய்க்கே கிடையாதுடா. சின்ன வயசுல ஸ்கூல் பேச்சு போட்டிக்கு போகும்போதெல்லாம் பணமா பாசமானு ஒருத்தன் பேசினான், நான் பணமே என்று பேசினேன். பணம் பாதாள வரைக்கும் போகும், பணம் 10 செய்யும்னு சொன்னேன். அப்ப நான் நினைச்சேன் நான் ரொம்ப பேச்சாளர் சொல்லிட்டு. பின்னாடியே ஒருத்தன் வந்தான், வடிவேல் சொன்னது கரெக்டு தான், பணம் 10 செய்யும், சிகரெட் பிடிக்க வைக்கும், பீடி பிடிக்க வைக்கும், பாக்கு போட வைக்கும்னா வடிவேலே சொன்னார், பணம் பாதாளம் வைக்கும் போகும், பாருங்கள் பணம் பாதாளம் தான் போகும், பரலோகம் போகாதுன்ட்டான். அன்னில இருந்து பேசுறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நினைச்சேனா. ஆனா கர்த்தர் கிருபையா உங்களையும் தாயை போல தூங்க வைக்கிறார். ஆமீனா? உங்களை தானா கூட்டு. ஏன்னா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்ம ஆண்டவர் சமூகத்துல அதிகமா இருக்க விரும்புவோம். நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய எதிர்காலத்தை குறித்து நிறைய கேள்விகள் இருக்கு, உண்மைதானே? இன்னைக்கு வாலிப பசங்க கிட்ட கேட்டீங்கன்னா நிறைய கேள்வி இருக்கு. நாளைக்கு என்ன, நாளைக்கு என்ன, நாளைக்கு என்னன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு, தேவ சமூகத்துல போய் நிற்கும் பொழுது, தேவ சமூகத்துல உபவாசித்து காத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நமக்கான பதிலை சொல்ல அவர் வல்லமை உள்ளவர். ஆமீனா? திருமணத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அவசரப்பட வேண்டாம், போய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். திருமணம் ஆகாத மட்டும் கையை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். நேபுகாத் நேச்சருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றது கூட மேட்டர் கிடையாது. கையை உயர்த்துங்க திருமணம் ஆகாதவங்க. என்ன பாதி தூக்குப்பா. டேவிட்டே என்னப்பா, கையை இந்த பக்கம் யாராவது ஆகாதவங்க இருக்கீங்களா? சரி, நல்லா தான் தூக்குங்க. இல்லை இன்னும் 5 நிமிஷம் தான், டக்குன்னு கை தூக்கிடுங்க. ஆமா, அப்புறம் என்ன பழி வாங்கிட்டு போறீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், நான் வாழ்க்கையில இது என்னது, இது என்ன நேரம், இது முக்கியமான நேரம். நம்ம போய் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு சொல்றேன், என் மனைவியை நீங்க பார்த்துருக்கீங்கண்ணா, அந்த அளவு நானும் படிக்கல அவளும் படிக்கல. நான் 8வது 5வது. உண்மையாவே. ஆமா, ஒரு அழகுலையும் நாங்க 2 பேரும் அந்த அளவு ஒண்ணும் இல்லை, வசதியிலும் நாங்க 2 பேரும் அந்த அளவு ஒண்ணும் இல்லை. ஆனா எல்லாத்தையும் தருகிற ஆண்டவர் நாங்களோட இருந்தார். அல்லேலூயா. ஆமேனா? ஆமேன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். தெரியாதனமா மாட்டிக்கினேனே. இங்க பாருங்க, எங்க நிச்சயதார்த்தத்துல பாஸ்டர்மா என்ன பண்ணிட்டாங்க, திடீர்னு போய் சொல்ற போறீங்க. பொண்ணு நல்ல பொண்ணுதான், ரொம்ப அடம் பிடிக்குமா, நீ ஜோம் பண்ணி கேட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஜோம் பண்ண சொல்றீங்க? இருக்கிற சமாதானம் ஓடி போச்சு. இது பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்குமா, ரொம்ப ரொம்ப அடம் பிடிக்குமா சொன்ன, கேள்விப்பட்டேன் நாங்க. ஏமா இது எப்பமா கேள்விப்படுவீங்க நீங்க? மனசுக்குள்ள ஆண்டவர் சமூகம் ஐயா கிட்ட வந்து, ஐயா இந்த மாதிரியா போய் ஜெபம் பண்ணு அந்த பொண்ணாதான். ஐயா 2 பேரும் ஒரு மாதிரியா பேசுறீங்க, என் வாழ்க்கையில் 2 பேர் விளையாட்ட போச்சா? போய் ஆண்டவர் சமூகத்தை உண்மையாக உட்காந்து, நான் ஆண்டவரே காப்பாத்திருங்க. அது என்னவோ தெரியல, ஊழியத்தை பத்தி ஜெபிக்கும் போது உடனே பேச மாட்டார், கல்யாணத்தை பத்தி பேசினா உடனே பேசிடுறாரு. ஏன்னா அதுக்குள்ள போயிட்டாதான் என்ன பண்ண முடியாது. உண்மையாவே நான் ப்ரேயர் பண்ணேன். நான் எதுக்கு ஏன் சொல்றேன்னு தெரியல, ப்ளீஸ் நான் ஒப்பு கொடுங்க ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவர் பேசுற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க. தலைவலிக்குதா? கல்யாணம் பண்ணி கூடாது.
ஆண்டவர் பேசுற வரையும் உண்மையாவே வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லையா, அண்ணா 40 வயசு ஆனா என்ன இப்போ? சரியா? உண்மையாவே நான் சொல்றேன், நான் இதுக்காக நான் சொல்றேன், ஆண்டவர் சமூகத்துல காத்துருங்க. ஆண்டவர் எனக்கு என்னத்தம்மா வசனம் கொடுத்தாரு? இவளே நீ நேசிக்கப்படத்தக்க பெண் மாநாடாவும் பொண்டாட்டி. உண்மையாலே ஆண்டவர் பேசினாரு. பேசி அதே அதே வசனத்தை 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணாரு. ஆண்டவர் கிருபையில இன்னும் நான் சந்தோஷமா இருக்கிறோம். உங்க ஆமீனை பார்க்கும் போதே தெரியுது நீங்க என் மேல எவ்வளவு பரிதாபப்படுறீங்க. உண்மையாவே சொல்றேன், நான் அவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு. ஒரு சில விஷயங்கள்ல தான் வந்து எனக்கு அவங்களுக்கும் வாக்குவாதம் வரும். என்னன்னா, நீ இன்னும் நல்லா வளரணும்னு நான் போய் திட்டுவேன், அவ என்னை கொஞ்சம் மறிப்பா. ஆனா மற்றபடி ஆண்டவர் கிருபையில நல்ல பெண் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இதுல இருந்து நான் சொல்ல வருது என்ன? சில பேர் கர்த்தரின் செயல்னு கிளம்பிடுறாங்க. என்ன செயல்? கர்த்தரின் செயல். ஆனா நான் சொல்றேன், வாழ்க்கையில சில முடிவெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஆமேனா? சிலலாம் யோசிக்கிறீங்க, இவன் சம்மந்தம் இல்லாம எங்கெங்கயோ போறான், அது எங்கெங்கயோ போய் யாருக்காவது சேரும் கண்டிப்பா. என் வண்டி எப்படின்னா ஒரே மாதிரி போகாது, என் வண்டி பல இடங்களுக்கு போயிட்டு வரும். ஆனா முடிக்கும் போது கரெக்டா வந்து நின்றோம். அல்லேலூயா. தயவு செய்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கண் திறக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் சொன்னார், உன் கண் கெட்டதா இருந்தால், உன் கண் கெட்டதா இருந்தா, உன் பார்வை உன் தரிசனம் தெளிவு இல்லைன்னா வாழ்க்கை ஃபுல்லாவே தெளிவு இருக்காது. ஆமேனா? ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில என் வாலிபத்தை, என் குடும்ப வாழ்க்கைய நான் தரிசனத்தோடு வாழணும். ஆமேனா? சரி, உங்களுடைய நிலைமையை கருதி நான் இத்தோடைய வார்த்தையை முடிக்கிறேன். ஜெபம் பண்ணும் ஒரு சில நிமிடங்கள். நீங்க எந்திரிக்க வேண்டாம், உட்காந்து. சரிதானா? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. ஆமா, ஒரு தரிசனம் உள்ள ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு தரிசனம் உள்ள ஒரு எதிர்காலத்தை திட்டமிடுகிற ஒரு வாழ்க்கை. ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, நேற்று வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ, ஒருவேளை நேற்று வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துச்சோ, ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்னை கரம் பிடிக்கும்படி, இன்னைக்கு என் மனக்கண்களை திறக்கும்படி நம்மளை ஒப்பு கொடுப்போம். அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரு சில நிமிடங்கள் கொஞ்சம் வாய்களை திறந்து பேசுங்களா ஆண்டவர்கிட்ட. ப்ளீஸ். நானே ஆகார போல அலைந்து தெரிகின்ற சூழ்நிலை ஆனாலும்